Welcome to DJ Neon. தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பேசின அந்த ட்விட்டரில் பதிவிட்ட அந்த பதிவை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த பதிவில் எஸ்ஐஆரை குறித்து அவர் வந்து நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்குறாங்க. இந்த எஸ்ஐஆர் மூலமாக மக்களுக்கு என்னென்ன கன்ஃபியூஷன் ஏற்படும் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம தலைவர் விஜய் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. எல்லாரும் கேட்டிருப்பீங்க. அது மட்டும் தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம யாருக்குமே ஓட்டு போடுற உரிமையே இல்லைன்னு சொன்னால் நம்புவீங்களா? நான் நீங்கள் உட்பட யாருக்குமே அது இல்லை. நான் பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க, அதுதான் நிஜமும் கூட. கேட்டிருப்பீங்க. அது மட்டும் இல்லை, யாருமே அன்னைக்கு வேலைக்கு போகணும், ஒரு நாள் சம்பளம் போயிடுமே அப்படின்னு நினச்சி அதை ஒதுக்கி தள்ளிடாதீங்க உறவுகளே. ஏன்னா அந்த ஒரு நாள் நீங்கள் அந்த வேலைக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா, வருஷம் 365 நாளும் பார்த்தீங்கன்னா விலைவாசி உயர்வு, அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, எந்த ஒரு அடிப்படை வசதி கூட நம்ம இல்லாமல் எவ்வளோ நடுத்தர மக்களாகட்டும் அடித்தட்டு மக்களாகட்டும் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நம்ம செய்கிற இந்த ஒரு தப்பு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் பாதிக்கும். அதனால இதை ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும், இது ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இதை ஒதுக்கி தள்ளிடாதீங்க உறவுகளை. கன்ஃபார்மா இதை நீங்க எப்படி சொல்றது, இந்த ஓட்டு உரிமை ஓட்டு செலுத்துறதுங்கிறது இந்த வாட்டி ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இவ்வளவு நாள் அலட்சியமா நம்ம இருந்துட்டோம் இல்லையா? இந்த வாட்டி நம்ம நம்ம ஓட்டுரிமையை கரெக்டான ஆளுக்கு கரெக்டானவங்களுக்கு நம்ம செலுத்தும் போது பார்த்தீங்கன்னா நம்மள மட்டும் இல்லை, நம்ம பிள்ளைங்க அப்ப அடுத்தடுத்து வர தலைமுறைகள் நல்லா இருக்கும். அவரை பார்த்தீங்கன்னா சும்மா போட்டவங்களுக்கே போட்டு நம்ம சும்மா எப்படி சொல்றது அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு இல்லாம புதுசா ஒருத்தவங்களுக்கு நம்ம வாய்ப்பு அளிப்போமே. ஒரு 5 வருஷம் தானே, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள போயிடாது. அப்படி என்னதான் அவர் சாதிச்சிட போறாரு இந்த 5 வருஷத்துல அப்படின்னு சொல்லிட்டு பாப்போமே, என்னதான் பண்றாரு பாப்போம். யாருக்காச்சும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா தானேங்க அவங்க அவங்களுடைய தனித்திறமையை வெளிக்காட்ட முடியும். இப்ப பாத்தீங்கன்னா நான் விஜய்க்கு தான் போடுவேன். மாற்றம் வரணும். ஏடிஎம்கே போயிடுச்சு, டிஎம்கே போயிடுச்சு, இப்போ இதெல்லாம் வரட்டும், பார்க்கலாம் எப்படி இருக்கிறாரு, அவர் எப்படி செய்யறாரு. இப்போ என்னன்னா நம்ம சீமான் அண்ணா ஆகட்டும், அவரும் நல்லா ஒரு நல்ல ஒரு அரசியல் பேச்சாளர் தான். ஆனா இருந்தாலுமே பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்ச காலமா பாத்தீங்கன்னா அவர் மேல உள்ள நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு. நானே 2 முறை அவருக்கு வாக்கு கொடுத்து வாக்கு செலுத்தி இருக்கிறேன். என் குடும்பம் எல்லாருமே நாங்க வாக்கு செலுத்தி இருக்கிறோம். அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட ஒரு நாளைக்கு ஒரு பேச்சு, அப்பப்போ ஒண்ணு பேச்சு மாறி மாறி பேசிட்டு இருக்கிறாரு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி நம்ம இப்ப எல்லாருடைய சுய புத்தி நம்ம ஒரு காலகட்டத்துல நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? இப்ப இதுக்கு மேல அவர் நிறைய சம்பாதிச்சிட்டாருங்க. விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா நிறைய சம்பாதிச்சிட்டாரு. இதுக்கு மேல அவர் என்ன சம்பாதிக்க, நம்மளுக்கு நல்லது செய்யணும் தான் சொல்லி வந்திருக்கிறாரு. கண்டிப்பா அவருக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். 5 வருஷம் தானே, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள போயிடாதுங்களா? ஒரு வாய்ப்பு கொடுப்போமே. அதுக்காக நம்ம என்ன என்ன நம்ம ஒரு நாள் பழப்பு போனா கூட தான் என்ன, நம்ம வருஷம் 35 நாளும் ஏதாவது ஒரு நன்மை நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னா நம்ம நல்லா இருப்போம் இல்லையா? இப்ப பாருங்க, இலவச பஸ்ன்னு சொன்னாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இலவச பஸ் கொடுத்து அது ஓசி பஸ்ல போறாங்கன்னு சொல்லிட்டு மகளிரை கேவலமா பேசின அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வர பஸ்ஸில் எங்களுக்கு லேடிஸ் ஃப்ரீன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. ஃப்ரீன்னு சொல்லவும் எங்களை எவ்வளோ கேவலப்படுத்துறாங்க. நாங்கள் இங்கே பஸ் ஸ்டாப்பில் நின்னா ரொம்ப லாங்காக இது பண்ணி நிறுத்துறாங்க. எங்களை மாரி பண்ணிங்கன்னா ஓடி போய் ஏறுவோம். வயசானவங்க எப்படி ஏறுவாங்க? நாங்களாம் ஃப்ரீயாக வீட்டுக்கு ஒரு பட்டதாரிக்கு வேலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அரசாங்க வேலை நாங்கள் கொடுப்போம்னு சொல்லிட்டு வந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மது விலக்கு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒழிச்சிருவோம்னு சொல்லிட்டு வந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு நீட்டை ஒழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. எவ்வளோ சொல்லி வந்தாங்க. இப்போ அம்மா இருக்கிற ஆட்சி காலத்துலாம் பார்த்தீங்கன்னா இலவச மடிக்கணினி, அப்புறம் சைக்கிள், 10th படித்த பிள்ளைங்களுக்கு சைக்கிள், கல்யாணத்துக்கு தங்கத்துக்கு தாலி கொடுத்தாங்க. அப்புறம் உதவித்தொகை கொடுத்தாங்க. கல்யாணத்துக்கு உதவித்தொகை 50,000 25,000 எனக்கு சரியா தெரியல, அதை கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா படிக்கிற பிள்ளைங்களுக்குலாம் எவ்வளோ பாத்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் அப்படி எவ்வளோ உதவிகள் எல்லாம் செஞ்சாங்கன்னா, இப்போ நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் பாத்தீங்கன்னா அவர் மேல உள்ள நம்பிக்கையில நம்ம எவ்வளோ நம்பிக்கையோட நம்ம ஓட்டு போட்டோம் இல்லையா? முக்கியமா மதுவிலக்கை நாங்க ஒழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. இந்த மதுவிலக்கே ஃபேக்டரியே பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, அரசாங்கத்தினுடைய பொறுப்புல தான் போயிட்டு இருக்கு. அது உலக அறிஞ்ச ஒண்ணு, நான் சொல்லணும் அவசியம் இல்லை, உலகமே அறிஞ்ச ஒண்ணு, பிறந்த குழந்தைக்கு கூட அது தெரியும். அதனால மக்கள் எப்படி போனா என்ன, யார் தாலி எடுத்துட்டு நின்னா என்ன, யார் எப்படி போய் நடுத்தர், யார் குடும்பம் எங்க நடுத்தருவில் கடந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்றது, ஒரு அப்படி ஒரு பொறுப்பு இல்லாத ஒருத்தவங்கள்ட்ட நம்ம இந்த நாட்டை கொடுத்துட்டு நம்ம எதுக்குங்க அவதிப்படணும் சொல்லுங்க பார்ப்போம். அதனால பாத்தீங்கன்னா ஒரு நாள் இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கறத கொண்டு வந்துட்டாங்க. இது பாத்தீங்கன்னா நிறைய கன்ஃபியூஷனை ஏற்படுத்தும், நிறைய குழப்பத்தை ஏற்படுத்தும். இது என்னடா இது ஏகப்பட்ட ப்ராசஸா இருக்கு, இது எப்படி என்ன பண்றது போன்னு எல்லாரும் ஒரு மாதிரி அலட்சியமா விட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு தன்னுடைய வாக்கை செலுத்த முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துருவாங்க மக்கள். அப்படி மனநிலைக்கு வந்துருவாங்க. அப்படிப்பட்ட சுச்சுவேஷனுக்கு தான்
தள்ளப்படுற மாதிரி இருக்குது. அதனால என்ன கஷ்டமா இருந்தாலும் சரி இந்த வாட்டி வந்து அலட்சியமா இருந்துடாதீங்க உறவுகளே. என்ன படிச்சவங்களும் சரி படிக்காதவங்களும் சரி இது நம்மளுடைய கடமை என்ன, அதை வந்து நீங்க நமக்கு செயல்படுத்தலன்னு வச்சுங்களேன், இது நம்மளோட போறதுல நம்ம பிள்ளைங்க அதுங்க அப்புறம் அதுங்க பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு இது அப்படியே வந்து கண்டினியூஸா போயிட்டே இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இயற்கை வளங்கள் இல்ல, கனிம வளங்கள் இல்ல, எங்க போச்சுன்னே தெரியல. மழையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சி அதை சுத்தமா அந்த ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டாங்க, குறைஞ்சி எடுத்துட்டாங்க, ஒண்ணுமே கிடையாது. அதனால ஒரு 5 வருஷம் கண்ண மூடி கண்ண திறத்துக்குள்ள போயிடும் உறவுகளே. அதனால புதுசா ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே, அவங்க என்னதான் பண்றாங்கன்னு பார்ப்போமே, என்ன செஞ்சிட போறாங்க, ஒரு 5 வருஷத்துல என்ன பண்ணிட போறாங்க, ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே. நம்மளோட தலையெழுத்து மாறுமா? கடைசி வரைக்கும் நம்ம இப்படியே வாடகை கட்டிக்கிட்டு கரண்ட் பில்லை கட்டிக்கிட்டு நிம்மதி இல்லாம அன்னன்னைக்கு ஓடிக்கிட்டு பிள்ளைங்களோட இருக்க முடியாம மனைவியோட இருக்க முடியாம சொந்த பந்தங்களோட போய் தங்க முடியாம வேலை வேலை வேலைன்னு அன்றாட காட்சியா வேலையா பழப்ப போயிட்டு வந்துகிட்டு நிம்மதியே இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு மனுஷன் எதுக்கு வாழணும் சொல்லுங்க பார்ப்போம். நம்ம செஞ்சுதான் பார்ப்போமே, நம்மளுடைய மாற்றத்தை நம்ம கொடுத்துதான் பார்ப்போமே. அவங்க ஒரு மாற்றத்துக்கு நம்ம மாற்றத்தை விரும்பினா தானே அவங்க வந்து ஏதாவது செய்ய முடியும். அதனால உறவுகளே இதை வந்து நீங்க அலட்சியமா விட்டுறாதீங்க. அதனால இது வந்து நம்மளோட தலையெழுத்து தீர்மானிக்கக்கூடிய ஒண்ணு. அதனால கண்டிப்பா என்னதான் பண்றாங்கன்னு பார்ப்போம். நம்ம மாத்தி மாத்தி எல்லா 2 பேருக்கு தானே கொடுத்துக்கிட்டு இருந்தோம், அவங்க 2 பேர் தான் ஆடிட்டு இருந்தாங்க. புதுசா என்ன பண்றாங்கன்னு பாப்போமே உறவுகளே, பாத்துருவோம். ஏன்னு நம்மளுடைய இதை நம்ம தான் தீர்மானிக்கணும். நம்ம பண்ணிட்டு கடைசி கடவுள் மேலேயோ இல்ல வந்து அரசாங்கத்து மேலேயோ நம்ம போடுறத வந்து எந்த விதமான பலனும் கிடையாது. இந்த வாட்டி பார்ப்போம், இன்னும் ஒரு 5 வருஷம் என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம், செலுத்தி தான் பார்ப்போம், என்னதான் பண்றாங்கன்னு பார்ப்போம். உங்களுடைய கடமையை நீங்க செலுத்தி தவறிடாதீங்க, உங்க கடமையை செய்யுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நன்றி. உங்க விஜய் உயிர் என்ன வரனா, உங்க விஜய் எளியவன் குரல் தான்.